Hello all, welcome to KMart World. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் கலர் பீட்ஸ் வச்சு எப்படி லோட் பண்ணுறது. ஆல்ரெடி டபுள் கலரில் த்ரெட்டு வச்சு பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் த்ரெட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நம்ம வந்து எம்போஸ்டு ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பீடுக்கு மேலே திரும்ப பீட் கொடுக்கும்போது அதுவே கொஞ்சம் எம்போஸ்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணால் அது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. நான் அதை வந்து கட் பீடில் போட்டு காட்டுறேன். நீங்கள் கட் பீடுன்னு இல்லை, சுகர் பீட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் அந்த ஸ்டிச்சை வந்து போடலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைடல் லுக்காக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற நீடில் வந்து பீட் நீடிலாக இல்லாமல் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடிலை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜர்தோசியை புதுசாக போடுறதுக்காக அந்த உட்டன் நீடிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பீடில் இன்னும் நமக்கு ஒரு 6 ஸ்டிச் கிட்ட தான் இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜர்தோசி போயிடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் ஜர்தோசியை எந்த நீடிலில் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த நீடியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு 3 to 4 லேயர் போட்டுக்கோங்க. நீங்கள் 5 வரைக்கும் போட்டாலே அது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து போட வேண்டாம். 3யும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ 4 to 5 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கிராஸ்டாக போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸாக தான் போட்டிருப்போம். அதே மாதிரி அதில் கிராஸாக போடுறோம். அதில் நம்ம 2 கலர் நூல் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் 2 கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் த்ரெட்டையும் ஒரே பிளேஸில் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸில் கொண்டு போய் ஒரு ஒரு நீடியில் வச்சு லாக் பண்ணுவோம். இந்த இதில் வந்து நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா பீடை பொறுத்த வரைக்கும் நாட் போட்டு அடுத்த கலர்ஸை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இந்த வீடியோ எடுக்கும்போது அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிங்கை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தோமோ, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு லேயர் எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல க்ரீனை எடுத்து திரும்ப கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். அந்த வீடியோ எடுக்கும்போது நான் கேமராவை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன், அதை நான் கவனிக்கலை. ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து திரும்பவும் உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிங்க் கலரை எடுத்து கிராஸாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? நான் தெளிவாக சொல்லிடுறேன், அந்த இடம் மிஸ் ஆனதுனால. உங்களுக்கு நான் இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா த்ரெட் ஒர்க்கு இதே பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லை புரியாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக எவ்வளோ பீடு வேணுமோ அவ்வளோ பீடை லோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த கலர் வந்து கிராஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கரெக்டாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுங்கள். பீடை ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாங்காக பீடை கோர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்டாக வந்து ஒரு குட்டி செயின் அங்கே லாக் செயின் போடுவோம். அதோடு விட்டுறாமல் திரும்பவும் பேக்கில் கொண்டு வந்து எந்த இடத்துல திரும்ப பீடை லோட் பண்ணமோ அதே இடத்துல தான் லோட் பண்ணுவோம். ரொட்டீனாகவே பீடை ஒர்க்கு அப்படிங்கிறப்போ நம்ம இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ்லேயோ இல்லை 1 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் ஸ்டிச் பண்ணது வந்து லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2-3 தடவை அந்த த்ரெட்டை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது 3rd லேயரில் வந்து திரும்பவும் இதே பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற நீடியில் வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறதையே யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து கிராஸாக கொடுத்துட்டோம் 5 டைம்ஸ். அதுக்கப்புறம் க்ரீனை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்தேன் இல்லையா, அதையும் நான் எடுக்கணும். ஓகேவா? மேல் பக்கமாக எடுத்துட்டு திரும்ப கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. எவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கோ, அதாவது ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நான் இது வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால நான் எந்த பாக்ஸும் போடல, கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜர்
இண்டிவிஜுவலாக ஸ்டிச் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்செல்லாம் நெக்லைனை சுற்றி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பீடை விட சுகர் பீட்ஸில் வந்து ஒரு லுக்கான ஒரு பட்டு புடவையோட ப்ளவுஸ்க்கே டிசைன் பண்ணுறீங்க, நெக்லைனை சுற்றி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் பீடு இல்லாமல் நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு லுக்கில் கொடுக்கும். இல்லை நீங்கள் வெஸ்டர்ன் டைப்பாக ஒரு சாரீக்கு டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட் பீட் கொடுக்கலாம். ஓகேவா? எல்லா விதமான பீட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பழகணுங்கிறதுக்காக தான் டபுள் கலரை வந்து கட் பீட்லையும் 3 கலரை வந்து நான் சுகர் பீட்லேயும் வந்து நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து பிரைட் ஸ்டிச், அதாவது பின்னல் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டிச் 3 கலர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். அதை வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பீட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, திரும்பவும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், பீடை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நம்ம அந்த பீடை கோர்க்கிறதுக்கு அதாவது த்ரெட்டில் லோட் பண்ணுறோமோ அதே பிளேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துடணும். அதாவது பேக்கில் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடணும். அப்போ தான் அந்த பீடு வந்து ஃப்யூச்சரில் லூஸ் ஆகாமல் அதாவது ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் வந்து அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது. இப்போ அடுத்த கலரை நம்ம க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் ஃபினிஷ் பண்ணமோ அதுக்கு மேலே இருந்து வந்து அடுத்த கலர் எடுக்கணும். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், க்ரீனை எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சு இப்படி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச்சே தான். க்ரீனையும் கரெக்டாக லோட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்படி தான் இந்த ஸ்டிச் போடணும். இதில் வந்து பெருசாக டவுட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கிராஸ்டாக ஸ்டிச் பண்ணுறோம், அடுத்த ஆப்போசிட் கிராஸாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கலர், இப்படி டபுள் கலரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச்சை பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சில் எந்த கஷ்டமும் இருக்காது. ட்ரை கலர் அதாவது 3 கலர் யூஸ் பண்ணுறதுல கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ளவுஸில் கூட போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சஸ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லா பீட்ஸ்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸை முடிச்சிட்டோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து பர்ஃபெக்டாக கற்றுட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.